ஸ்டார்ட் பண்ணுப்பா ஷோவை. நாங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிஸ்கெட்டை கடிச்சு சாப்பிட்டு இருக்க. ஸ்டார்ட் பண்ணுப்பா ஷோவை. போன தடவை சொன்னதெல்லாம் சரியா போயிடுச்சு. நான் இன்னைக்கு பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்கேன். எல்லா ட்ரீமும் வந்துருச்சு. 200 ரன் சொன்னேன், அந்த ட்ரீம் ட்ரூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வேற என்ன சொன்னேன்? ஏதோ சொன்னேன் 8 ஓவர்ல 90 ரன் சொன்னேன், அது ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரீம் டுகெதர், மேனிஃபெஸ்ட் டுகெதர், அப்புறம் வின் டுகெதர். சாம்பியன்ஸ் வாட்ச், வெல்கம் டு சாம்பியன்ஸ் வாட்ச், brought you by ஓரியோ. நான் பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்கேன். நீ ஸ்டார்ட் பண்ணு. என்ன எல்லா ப்ரெடிக்ஷனும் கரெக்டா வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணு. வெல்கம் டு இந்தியா vs Zimbabwe மேட்ச் ப்ரிவியூ சாம்பியன்ஸ் வாட்ச், brought to you by ஓரியோ. அவர் கட்சி சாப்பிட்றாரு பாருங்க, அதுல 100 அப்படின்னு கூட போட்டிருக்கு பாருங்க. அதுதான் எபிசோடு. அவனே 254 ரன் அடிக்கிறான்னா நம்ம எவ்வளவு அடிப்போம் அப்படின்னு சொன்னீங்களா? தொடனடிங்களா? இவங்களுக்கு போய் கால்குலேட்டர் வச்சுன்னு நெட் ரன் ரேட் இது பண்ணணும்னு சொன்னீங்களா? என்ன இதுக்கு மேல என்ன சொல்றது? இதுவும் நீங்க கணக்கு வேற போட்டு சொல்லிட்டீங்க. சொன்னது எல்லாமே நடந்தது. எடுத்த உடனே ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டு கிடைக்கணும், சேட்டன் அடி போலி இல்ல அடி நெஜம்னு. பட் ஒன்னே ஒன்று ஆஷா, நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ஆட் ஆன் டு தட், எஸ், Sanju wasted another opportunity, but for the sake of the team to get a start, he never looked in any discomfort. He was very clear in what he wanted to do. He got 24 of 15 balls. In my opinion, that was a good sign for India. Please carry on. இல்ல கேரி ஆன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லு. இப்பதான் 250 ரன் டின்னு கட்டி ஒரு டீம் அமைச்சிருக்கான். 240 ரன் அடிச்ச உடனே டாஸ் ஜெயிச்ச உடனே பேட்டிங் ஆடாம எதுக்கே நீ போலிங் போடுற? அப்படி என்ன போலிங் அட்டாக் வச்சிருக்க நீ போலிங் போடுற? எனக்கு ஃபர்ஸ்ட் டாக் மீ த்ரூ Zimbabwe's thought process into this game. Perfect. இந்தியன் பேட்ஸ்மேன் மா போலிங் ஃபர்ஸ்ட் போடலாமா? 4-6 தான் அடிக்கடி பார்க்கலாமா? எங்களுக்கு மூடு வந்தா பெவிலியனுக்கு பாலு போகும், அப்புறம் ஸ்கோரு தானே 200. உல்லாசம் உல்லாசம், கிரௌடுக்கு உல்லாசம், சந்தோஷம் சந்தோஷம், ஃபேன்ஸுக்கு சந்தோஷம் அப்படின்னு. அதுல இன்னொன்னு 2 சொன்னேன். அந்த இவருக்கு இந்த முசக்கிவாக்கு பேட்லயும் படமாட்டேங்குது, கேட்சுன்னு வந்தா கையிலயும். இப்போ நீ பாடல, இதே மாதிரி பாட்டு எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. இது எந்த படம், என்ன பாட்டுன்னு கொஞ்சம் சொல்லிட. எங்க எவ்வளவு ஃபேமஸ் பாட்டு கமலஹாசன் சார் பாடியிருக்காரு. முத்தே முத்தம்மா முத்தம் ஒன்று தரலாமா அப்படின்னு. இது எப்படி ஒரு இன்னொரு காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, அவமானப்படுத்துறீங்க வியூவர்ஸ்லாம். எனக்கு ஐம் டெல்லிங் யூ வியூவர்ஸ், நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் சம் கமெண்ட்ஸ் ரெகார்டிங் திஸ். ரொம்ப மனவலி வேதனையா இருக்கு. சத்தியமா சொல்றேன், எனக்கு தப்பா நினைச்சுக்காத. நான் நிறைய எனக்கு பாட்டு பாட வராத வழியா பாட்டெல்லாம் நிறைய கேட்பேன். இது அந்த பாட்டு மாதிரியே இல்ல. அதுவும் நான் கேள்வி கேட்டேன்னா ஜிம்பாப்வே ஏன்டா ஃபர்ஸ்ட் போலிங் போட்டான்னு கேள்வி கேட்டேன். நீ இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுற. சரி, நெக்ஸ்ட் கொஞ்சம் கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம் பிடாக். அதாவது ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இன் சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா டிண்ட் லுக் இன் ஃபேபுலஸ் ரிதம்னு சொல்ல முடியாது, பட் நெவர்தெலஸ் காட் அ நாக், காட் சம்திங் கோயிங் அவே. சஞ்சு சாம்சனோட வெரி இம்ப்ரெசிவ் ஸ்டார்ட். நமீபியாவோட ஆடி ஒரு அவுட் ஆனாரு. பட் இந்த தடவை he looked I think slightly in better touch. அதாவது நான் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், சஞ்சு சாம்சன் இஸ் லுக்கிங் இன் பிரிஸ்டீன் ஃபார்ம்னு. உடனே 24 ஒரு பிரிஸ்டீன் ஃபார்மா? அதுக்காக 240 ரன் அடிச்சா ஓகே உங்களுக்கு? அவ்வளவு போதுமா உங்களுக்கு? 2020ல 24 runs of 15 balls-ங்கிறது you have got your team off to a rollicking start. உனக்கு அந்த ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. 1.5 ஓவருக்கு மேல ஆடல ஓப்பனிங் பேர் ஒருத்தன் ஆடி இருக்கான். சரி, அது அப்ரிஷியேட். அதாவது ரெண்டாவது என்னன்னா குத்தம், அதாவது நொட்ட சொல்ல எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. ஒருத்தரை பாராட்டி இப்போ ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, இந்த பேட்டிங் ஃபார்மை பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க, ஜிம்பாப்வே டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க, அடுத்த மேட்ச். கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கைஸ், ப்ளீஸ் கொஞ்சம் ஐ நோ அதாவது இல்ல சாரி பிடாக், எனக்கு கொஞ்சம் அனத்தோட நான் அனத்திடுறேன். அதாவது ஐ நோ எப்போதுமே ஃபேண்டம்ங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் டீம். ஓகே, ஐ டோட்டலி ஆம் வித் இட். எனக்கு ஒரு ஜெனுவினான ஒரு ஃபேன், ஒரு பயங்கர ஆர்டன்ட் ஃபேன் அப்படின்னு பார்த்தாலே நான் ரொம்ப இறங்கி போய் நின்று அவங்க கூட பேசி அவங்களுக்காக அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ ரியலி ஃபீல் ஃபார் தட். பட் ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது சில சமயம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் சில சமயம் ஒரு டாக்ஸிக்காவும் போயிடுது. நம்ம டீம் தான், they've taken a beating. யோசிச்சு பாருங்க, they've taken a beating. Now they will want confidence out of this game. So they've taken confidence out of the game சொல்றதை விட்டு இதுல நொட்டங்களை சொல்றது எனக்கு பெரிய விருப்பம் இல்ல. சாரி பிடாக், சாரி ஃபார் தட். அனத்தல், கேரி ஆன். அனத்தல் கிடையாது, அதை சப்போர்ட் பண்றதுக்கு தான் நான் கை தூக்குனேன். இவனை மாதிரி ஆளுங்களுக்காக தான்
இந்த விவ் ரிச்சர்ட்ஸை பத்தி நான் சொன்ன போது எங்க அப்பா அடிச்ச அறை இன்னும் வந்துட்டு கன்னத்தில் என்னடி காயம் அந்த வண்ணக்கிளி செய்த மாயம்ன்ற மாதிரி இன்னும் இருக்கு பாருங்க எங்க அப்பா கொடுத்த அடி. ஓகே, இவங்கெல்லாம் எப்படின்னா இன்னும் கேரி கஸ்டன் அந்த 2013ல அப்ப ஒரு 13 வருஷம் முன்னாடி எப்படின்னா இதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் நிறைய. இப்பயும் ஒரு சில பேருக்கு மூக்க உடப்பேன் நானு. அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, அவனுக்கு உன்னை தெரியும், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியாது கேரி, ஆனா இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு. நீ அபியூஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்க, அவன் எங்க இருக்கான், அபியூஸ் பண்ற நிலைமையிலே இருக்கான், கடைசி வரைக்கும் அங்கதான் இருப்பான். அவனெல்லாம் நீ ஒரு ஆளா மதிக்காத, கிரிட்டிசைஸ் பண்ணு, தேவையா இருக்கும். நானும் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், அது இல்லைன்னு சொல்லல நானு. ஒரு அளவுக்கு மேல இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்க, அவரை டிராப் பண்ணி அவர் இனிமே ஆடவே மாட்டாருன்னு நானே உங்களுக்கு என்ன சொன்னேன், we have seen சஞ்சு லாஸ்ட் டைம் இன் இந்தியன் கலர்ஸ்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் திருப்பி சொல்றேன், செல்ஃபிஷா கரெக்டா ரன்னு தேத்தணும்னா அவரால் தேத்திருக்க முடியும். ஓகே, இன்னொன்னு என்னன்னா அது ஒரு ஸ்லோயா டெலிவரி, அடிக்க வேண்டியதான், பால் கொஞ்சம் நின்றுச்சு பாவம். இன்னொன்னு என்னன்னா ஆளை பாரியா, நிறுத்தி வச்சு போடுறான், ஆளை பாரு, வந்த உடனே டபார்னு மிட் ஆஃப் மேல தூக்கி ஒண்ணு ஒரு சொருகுனா இருப்பாருங்க. ஓல்டு சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு கிட்டத்தட்ட, ஆனா ரன்னு வரல, அதை நானும் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு வந்துட்டு இந்த ஃபார்மை பார்த்து ஏமாத்துறையோ, எவ்வளவு கஷ்டம் இந்தியன் டீம், 1.4 பில்லியன் பாப்புலேஷன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்தியாவுக்கு ஆடுறதுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா நீங்க போட்டீங்க அபிஷேக் கிங் அப்படின்னு, ஐ ட்ரூலி செகண்ட் தட். ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு பாருங்க, ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், எத்தனை பால் இறங்கி வந்தாருன்னு உங்களால சொல்ல முடியுமா, நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு அவர் பால் இறங்கி வரல, பட் யூ நோ வாட் ஐ லைக் ரியலி டுடே பீடால். ஒரு பால் வந்து பிளெஸிங் முசரபானி போட்டாரு, பேக் ஃபுட்ல போயிட்டு அப்படியே கவர்ஸ் வழியா கேரஸ் பண்ணாரு, ஒரு ரன் தான். ஆனா ஐ ஸ்டில் சா ஷேட்ஸ் ஆஃப் அபிஷேக் ட்ரைங் டு மசில் த பால். அவர் என்ன பண்றாரு, லாட் ஆஃப் பீப்புள் அவரோட பேட் ஸ்விங் நீ பார்த்தா ஒன் டவுன் ஸ்விங், அந்த மாதிரி ஒன் ஸ்விங்ல நமக்கெல்லாம் பேட்டிங் வராதான்னு ஏங்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அந்த ஒன் ஸ்விங்ல வரும்போது அவரெல்லாம் அப்படி செல்லமா தடவி கொடுத்தாலே பால் ஓடிடும். எப்படி செல்லமா அப்படி தடவி கொடுத்தாலே ஓடிடும். டாப் ஹேண்ட்ல கிளீனா ஸ்விங் எடுத்துன்னு வர ஒரு பிளேயரு ஓங்கி ஓங்கி அந்த பாலை அறைய பார்க்கும் போது பாட்டம் ஹேண்ட் உள்ள வந்து இட்ஸ் லுக்கிங் as if he is looking to muscle the ball. இன்னைக்கு கூட 1-2 பால் ட்ரை பண்ணாரு. ஐ வுட் ரியலி சே, ஐ மீன் நிறைய விஷயங்கள் எனக்கு ஓரளவுக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கும்போது தெரியுது. அண்ட் வேண்டாம் நான் அதுக்குள்ள டெப்தா போல, பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்படி ஜஸ்ட் நீட்ஸ் டு டெல் ஹிம், அபி கவலைப்படாத மாமா, என்ன பெரிய விஷயம், எல்லாரும் அவுட் ஆறதுதான், இதெல்லாம் ஒரு விஷயமா, லுக் டு டைம் த பால், லுக் டு, ஏன்னா டைம் பண்ண பார்க்கும்போது தலை ஃப்ரண்ட்ல இருக்கும், அடிக்க பார்க்கும்போது தலை பின்னாடி போயிடும், மசில் பண்ண பாக்குறாரு. ஹி நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் காட் அ லவ்லி பேட் ஸ்விங், ஹி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். அண்ட் நிறைய அந்த சோசியல் மீடியா எல்லாம் போகுது ஸ்லாகர் கேக்கர்லாம், ஹி இஸ் நத்திங் பட் அ ஸ்லாகர். யா டோன்ட் ஜோக் இட், டோன்ட் ஜோக் மேன். யூ மஸ்ட் பி கிட்டிங் மீ இஃப் யூ கால் அபிஷேக் சர்மா a slogger. He is not. He is one of the most classiest batters, totally reliant on timing. He's got an extraordinary bat swing. He's a gifted player. He just needs to realize that he needs to time the ball. இவ்வளவுதான் என்னோட தாட். பீடா Asha, he attacks every ball. That doesn't mean he's a slogger. பியூட்டிஃபுல்லா நீங்க சொன்னீங்க. There is a difference between us. ஒரு ஸ்லாகர்னா என்னன்னா எல்லா பாலையும் ஒரே இடத்துல இந்த பக்கம் சுத்துற டெக்னிக் எதுவுமே இல்லாதவன் தான் ஸ்லாகர். யோ நின்ன இடத்துல இருந்து உனக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல சாங் நின்ன இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 6 அடிச்சிருக்காரு. நாக்கு கூசா அந்த மாதிரிலாம் சொல்லுது. இஸ் ரன்னிங் த்ரூ a bad pitch which has to be addressed. இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு பாருங்க. he was trying to get his back foot closer to the off stump or away from the off stump to get better reach of the ball that allowed him to also score on the leg side. So கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருக்காரு. ஓகே, எனக்கு நீ வெளியில வைடா தான் போட போறேன், ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் கவுண்டர் தட்னு. தட் இஸ் a first path for success என்ன பொறுத்த வரைக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அதுதான் ரொம்ப சிம்பிள். எல்லாரும் இப்ப என்னென்ன பேர்லாம் சொல்ல விரும்பல. வெஸ்ட் இண்டீஸ் 254 அடிச்ச உடனே வெஸ்ட் இண்டீஸ் கேன் ப்ளோ எனி டீம் அவே, 10 overs is what West Indies need to blow anyone away அப்படின்னு. நீ விட்டனா அடுத்த சாப்டர்னு ஃபுல் பொன்னியின் செல்வன் கதையே சொல்லி முடிச்சிருவ. அது வேணாம், நம்ம ஓரியோ ஓவர் ஆஃப் த டே பார்க்கணும். ஏன்னா ஓரியோ முக்கியமா எந்த ஓவர், அவங்க மட்டும் தான் பவுலர்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஓரியோ கிட்ட தான். ஓவர் ஆஃப் த டே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஓவர் ஆஃப் த டே சொல்லிடுறேன். என்னோட ஓவர் ஆஃப் த டே வாஸ் அயபூசா. அவன் அயபூசா போட்ட ஓவர்ல அடின்னு அடிச்சோம் பாரு, அந்த ஓவர் 20 ரன்னா, அதுதான் என்னோட ஓவர் ஆஃப் த டே. பாவம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவனை இறக்கிருக்காங்க, டாஸ் வின் பண்ணி பவுலிங், நோ பால் வேற வந்து ஃப்ரீ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் மை ஓவர் ஆஃப் த டே. உன்னோட ஓவர் ஆஃப் த டே என்ன? அதான் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணிட்டு அவர் சொன்னார், இட்ஸ் a tactical change.
அதாவது ஒன்னே ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். என்னோட ஓவர் வந்து சமோசா தான். ஓவர் ஆஃப் த டே போல்ட் பை தினத்தண்டா சமோசா தான். அதுல சந்தேகம் என்னது? கிடையாது. ஏய் சி இல்ல சமோசா சமோசா தானே அவர் பேரு. அயபூசா. தினத்தண்டா சமோசா. சும்மா இருங்க. allow me to talk. ஓகே, டாஸ் வின் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னாரு, இட் இஸ் a tactical change. இது டாக்டிக்கல் சேஞ்ச். பீடால் ப்ரொடியூசர் சொல்றாரு, உன்னை வன்மையா கண்டிக்கிறேன். அவர் பேரை கரெக்டா சொல்றாரு. அயபூசாவும் கிடையாது, சமோசாவும் கிடையாதுமா. தினத்தண்டா மப்போசா. எனக்கு மப்போசா. தெரியும் பேரு. மப்போசா. வன்மையா கண்டிக்கிறேன், என்னையும் வன்மையா கண்டிச்சுக்கிறேன். மப்போசா. டாஸ் வின் பண்ணிட்டு இட்ஸ் a tactical change. we are bringing in மப்போசா in for கிராம் கிரீமர்னு. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கிராம் கிரீமரை டிராப் பண்ணிட்டு வெலிங்டன் மசக்கட்ஸாவை எடுத்துன்னு வரணும். ஏன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, முசரபானி நல்லா போட்டு 4 ஓவர் 40 போவாரு. இன்னைக்கு அவர் அனாலிசிஸ் பாருங்க. எங்கராவா வந்துட்டு எப்படி போட்டாலும் 40 போவாரு. சிக்கந்தர் ராஜா அடி வாங்குறாரு, அவரும் 10 and over. பிராட் ஈவன்ஸ் அவரும் நல்லா போட்டு 4 ஓவர் 40 போறாரு. அதனால நீ இந்த இந்தியன் டீம் ஒரு ஆளாவது கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கணும். சரி பரவாயில்லன்னு நீ கிராம் கிரீமரை ஆடிந்தீங்கன்னா கூட டு an extent that is okay. இல்ல நான் ஒரு அந்த காலத்து ஒரு ஜோயல் கார்னர், ஒரு மால்கம் மார்ஷல், ஆண்டி ராபர்ட்ஸ் கொண்டு இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. மப்போசாவை கொண்டு வந்துட்டு அங்கதான் அந்த ஒரு ஓவர் தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா ஓவரும் லைவ் ஹைலைட்ஸ், எந்த ஓவர் தான் பிக் பண்ண முடியும், எந்த ஓவரையும் பிக் பண்ண முடியாது. ஸோ ஏழியானா அவர் 23 கொடுத்தாருன்றதுனால சொல்றேன். இன்னொரு சேஞ்ச் சொன்னேன், அந்த முசக்கேவாவை டிராப் பண்ணிட்டு பென்கரனை கொண்டு வாங்கன்னு. இன்னைக்கு ஒரு கேட்ச் லட்டு கேட்ச விட்டாரு அவரு. ஸோ நீங்க நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, சாரி அஷ் அதை மட்டும் முடிச்சிடுறேன். I told that Zimbabwe has got absolutely no chance of beating India. They won't win a single game in Super 8. I'm sure USA, Italy, someone would have really fought better than what Zimbabwe did, considering their experience, being a regular fixture, playing lot more games against test playing nations compared to these teams. அப்படிங்கும்போது நீ இந்தியா உள்ள போட்டு 170க்கு ஆல் அவுட் பண்ணிட்டு சேஸ் பண்ணுவேன். போன மேட்ச் தான் அவன் கும்பாங்கொத்து குத்தி அமைச்சிருக்கான். குத்துங்கடா குத்து என்னோட சேர்ந்து குத்து அப்படின்னு. அதுக்கப்புறம் இனி டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறேன். உன்னால என்னன்னு சொல்றது? had they batted first, they would have scored 175. I'm telling you now, they wouldn't have defended it. They would have gone back with some respectability. What kind of thinking is this? I'm sorry, please add on. இல்ல அவங்க ஜெயிக்கணும் தான் பாத்துருப்பாங்க, அவங்க மனசு எனக்கு புரியுது. பட் சரி, போன மேட்ச் வந்து நம்ம மிகப்பெரிய ஆபத்துல இருந்தோம். அதாவது இந்த டோர்னமெண்ட் விட்டே வெளியேற வேண்டிய நேரத்துல இருந்தோம். அப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணோம், சேர்ந்து ட்ரீம் பண்ணோம், சேர்ந்து ஜெயிச்சிட்டோம். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி ட்ரீம் பண்ண நிறைய விஷயம் சரியா வந்துருச்சு. அதான் நீ சொன்னீங்க, சொல்லிட்ட 8 ஓவர்ல 90, 200 எல்லாம் வந்துருச்சுடா. என்ன பாட்டு ஒண்ணு பாடினா அது இம்பாக்ட் தான். போன வருஷமும் ஜெயிச்சாங்க, அதை சொல்ல மாட்டேன்றிய தம்பி. எனக்கு கனவுலையா பாடின, நிறவுல தானே பாடினேன். சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த மேட்ச் இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் பயங்கர குரூஷியலான கேம். தயவு செய்து ஓரியோட மைக்ரோ சைட்டுக்கு போயிட்டு நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை போடுங்க, ட்ரீம்ஸை போடுங்க. இதே மாதிரி நிறைவேறிச்சுன்னா செமிஃபைனல்ஸ் போய் ஃபைனல்ஸ்ல திருப்பி சவுத் ஆப்பிரிக்காவை சந்திச்சு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு கப் ரிட்டன்ஷனை நம்ம பண்ணக்கூடிய ஒரு சாய்ஸ் இருக்கும். அன்னைக்கு என்ன எப்படி செஞ்சா இவன் வச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு அன்னைக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு போய் கொடுத்துடலாம் பீடாவுக்கு ஃபைனல்ஸ்ல போய். பீடா இன்னொரு பக்கம் நீங்க ஒரு நொறுக்கி இருக்கீங்க. அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியாவோட 50 should give him a lot of confidence. Not one of the most fluent Hardik Pandya knocks, but ஆனா ஹார்திக் பாண்டியா இந்த நாக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பிஃபோர் he jump into West Indies and South Africa என்ன பண்ணாங்கிறது ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின். பீடா, ரிங்கு சிங் இந்த மேட்ச்ல இருந்து வெளியே உட்காந்து வச்சிருக்காங்க. பாவம், அந்த பையன் என்ன பாவம் பண்ணான்? அவன் என்ன பாவம் பண்ணா வெளியே போய் உட்கார்றதுக்கு இந்த மேட்சுக்கு? ஒரு மாதிரி காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகலையா? does it disturb the combination? ஆஷா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஆஷா, இங்க பாவம் புண்ணியம் அப்படின்னு பார்த்தா நீங்க சொல்ற 1.4 பில்லியன் ஹார்ட்ஸ் உடையும். நான் அந்த பாவம் இல்ல, என்ன சொல்றேன், இது அந்த பாவம் இல்ல, இது அந்த பாவம் இல்ல, கரிசனம் கிடையாது. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீ சொல்றது வந்து கரிசனம். நான் அந்த மாதிரியே பாவம் படல. அந்த பையன் பினிஷர் ரோலுக்கு தானே எடுத்திருக்கோம் நம்ம. அவன் நல்லா தானே பினிஷ் பண்ணிருக்கான் அந்த சீசன். எங்க ஆஷா இந்த பேட்டிங் லைனப்புக்கு சான்ஸ் கிடைக்க போகுது? எவ்வளவு பால் ஆஷா அவர் ஆட போறாரு? தட் இஸ் போன மேட்ச் வந்தது 29 பால்ல 114 ரன் தேவைப்பட்டது. துண்டு ஒரு தடவை தான் தவறும், சரியா? தவறிடுச்சு இந்த தடவை. இதுக்கு மேல தவறாது. இனிமே வர்றவனுக்கெல்லாம் கும்மாங்குத்து தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ எம் a biggest fan of Rinku Singh. I gave an explanation why Sanju has to come and why Sanju has to open அப்படின்னு. சிவம் தூபைக்கே பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. பாப்பு வேற இருக்காரு, எனக்கு கூட சான்ஸ் நான் வைக்கிறேன் ஆப்புன்னு.
அவருக்கும் பேட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. யூ வுட் வாண்ட் டு சார்ட் அவுட் யுவர் ஓப்பனிங் காம்பினேஷன் ஆர் ஐயோ அவன் என்ன பாவம் பண்ணான் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா? அன்பார்ச்சுனேட்லி ஐ ஃபீல் சாரி ஃபார் ரிக்கோ. ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், அதை விட்டுட்டு இன்னைக்கு திருப்பி வந்திருக்காரு அவரு. தட் இஸ் a commitment that boy gives to every team it works. But when you see the reality, when you see the dream of 1.4 billion people, ரிப்பீட் கரங்கன்னு ஒவ்வொருத்தரையும் அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறீங்களா? அது இம்பார்ட்டன்டா இல்ல ஒரு ஆளுக்கா பாவம் பாப்பீங்களா? சொல்லுங்க தம்பி. இல்ல, रिपीट करना चाहिए, हमें रिपीट करना चाहिए, उसमें कोई शक नहीं है. आप जो कह रहे हैं वो सही है. हाँ. फिर இல்லடா அது ஃபிர்ரா இல்ல. இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, நான் சொன்னது பாட்டு பாடுனது நல்லாதான் இருந்தது ஹிந்திலன்றாங்க. நீங்க நல்லா மாறோ நல்லா இருந்தது. சரி வச்சு மாறோன்னு ஒரு மாறி இருக்கீங்க வெஸ்ட் இண்டீஸ. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க, அதனாலதான் வெஸ்ட் இண்டீஸ போட்டு பொழந்துட்டாங்கிறாங்க. வாட் அ நாக் பை ஏடன் மார்க்ரம். கலக்கலா ஆடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஹோம் வென்யூ மாறுறீங்களா? அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம் வேணுமா உங்களுக்கு? இல்லையா, அத ஜேக்கப் ஜூமா ஸ்டேடியம் மாத்திட்டாங்களே, தெரியாதா உங்களுக்கு? பேர் மாத்திட்டாங்களே. டேய் பிச்சு புடுவேன் பிச்சு. உங்களுக்கு நல்லா இருக்கு அந்த கிரவுண்ட், அந்த டர்ஃப் நல்லா இருக்குங்கிறதுக்காக எங்க பிரைம் மினிஸ்டர் பேர் நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு வச்சிருக்காங்க, அதை நீ மாத்திக்குவ ஜேக்கப் ஜூமான்னு பொழந்துடுவாங்க. பாரு எப்படி கண்ணெல்லாம் உள்ள ஊட்டுறான் பாரு. சரி அதாவது டாஸ் வின் பண்ணாங்க. ஐ வுட் டெஃபினெட்லி சே பேட் ஃபர்ஸ்ட் ஆன் கட்டாந்தர பிட்ச் லைக் தட். நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் நல்ல கான்கிரீட் த்ரோ டவுன் மாதிரி வந்தது. பட் அவங்க போலிங் போட்டாங்க. அகமதாபாத்ல முதல் 6 ஓவர்ல ஸ்பின்னர் கொடுக்குற மாதிரி ஒரு கிரைம் எதுவுமே கிடையாது. 2 ரைட் ஹேண்டர் மேட்ச் அப்னு கேசவ் மகாராஜ் கொடுத்தான் பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலி. 2 ஓவர்ல 29 இருந்துட்டு அதுக்கப்புறம் 6 ஓவர்ல 54க்கு 4 போறானே, அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பான் பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். மேட்ச் அப்பா பெஸ்ட் போலர் லாஸ்ட் கேம் அகீல் ஹுசேன் 4 விக்கெட்ஸ். அவரை டிராப் பண்ணிட்டு ராஸ்டன் சேஸ கொண்டு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் சேசிங் பண்ணும்போது தான் ரன் அடிச்சு பழக்கம், என் பேரு சேஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது நம்ம நார்மலி வந்து ஃபெயில் தான் ஆவேன்னு அவர் தப்பிச்சுக்கிறாரு. இல்ல உண்மையை சொல்றேன், நடந்தது சொல்றேன். இந்த பிராண்டன் கிங் ரன் அடிச்சு ஒரு 3824 நாள் ஆச்சு. இவரு ரோமான் பவர்லாம் சொல்லி அவர் ஏத்தி விட்டுருக்கேன் நானு. அவர் போன மேட்சே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஜிம்பாப்வேயோட. 20 பால் ஆதி காலத்துல நான் ஆர்ஆர் ஆடும்போது ஏத்தி விட்டேன். அப்போ யோசிச்சு பாருங்க. இப்ப பிராண்டன் கிங் பிரின்ஸ் லெவல் கூட ரன் அடிக்கிறது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது ஒவ்வொரு தடவையும் ஓப் வரும்போது ஓப்போட பார்ப்போம். ஆனா அவரும் என்ன பண்றாரு, 4 மேட்சுக்கு ஒரு தடவை தான் ஓப்ப கொடுக்குறாரு. சேஸ் எப்படின்னா உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல சேசிங்னா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு அடிக்கிறதுக்கு. இப்ப ரோமான் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரோமான்னு ஒரே இடத்துல நின்று இருக்காரு, நகரவே மாட்டேன்றாரு. பவரும் போயிடுச்சு அவருக்கு. அவரு ஒரு பக்கம் அடிக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரி ஒரு டாப் 4 நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஏட்டையா எப்ப வேணாலும் அவுட் ஆவாரு. முதல்ல கார்பின் போஷ் வந்து உனக்கு ஒரு பழ லட்டு கேட்ச் விட்டாரு, அது பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த பால் சரி கேட்ச் விட்டியா, இங்க ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டாரு. சோ இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, they can blow you away in 10 overs. யோ ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, பாப்போ, ஏன்னா நீ இன்னைக்கு ஹர்திக் பாண்டி, நான் ஆனஸ்டா சொல்றேன் ஷா, ஹர்ஷதீப் சிங் வாஸ் மெக்னிஃபிசன்ட். அது நீங்களும் சரி நானும் சரி சொல்லிட்டே இருப்போம். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா கலைஞ்சது பாருங்க நியூ பால்ல. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்லாம் சொல்லாத, பால் எப்படி சீம் பொசிஷன் எப்படி இருக்கு, ரடக்குன்னு 2 பக்கம் போகுது, அத பாருங்க. அத மட்டும் மன்னிக்க வேண்டுகிறேன் பீடா, மன்னிக்க வேண்டுகிறேன். நைட்டு சீ பிரீஸ் செட் ஆச்சுன்னா சேப்பாக்ல பயங்கரமா அலையுது பால். டே கேம்ல போக மாட்டேங்குது, நைட்டு கொஞ்சம் அலையுது. அது எனிவே விக்கெட்டும் செம்ம பாட்டாவா இருக்கு. நைட் கேமுக்கு கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா மாறுது. இன்ஃபேக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே பால் நல்லா அவன் பேர் ரிச்சர்ட் என்கராவா, அவனுக்கு நல்லாவே உள்ள வந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பால் நல்லா அலைஞ்சிச்சு. சேப்பாக்கு ஒரு மாதிரி டெஃபினட்டா நியூ பால்ல ஹெல்ப் கொடுக்குது. நைட்டு கொஞ்சம் வேற நிக்குது, இன்னைக்கும் கொஞ்சம் நின்னுச்சு பீடா, நிக்காமலாம் இல்ல, சூப்பரா ஆடினாங்க. ஆனா அந்த பிரையன் பெனட் நல்லா பேட்டிங் ஆனா, கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஐபிஎல்ல இந்த தடவை 200 ரன் மேல பாக்கலாம் போல எல்லா கேமும். இல்ல உன் ஆவரேஜ் ஸ்கோர் எல்லாம் இதுவாயிடும், மூட்டை கட்ட வேண்டியதான். என்னோட ஆவரேஜ் ஸ்கோர் 182. நான் 74 ரன் ஜாஸ்தின்னு போட்டேன். 72 ரன்ல ஜெயிச்சாங்க இந்தியா. நான் திருப்பியும் சொல்றேன், எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, அக்ஷர் பட்டேல் வச்சு ஏத்தி ஏத்திட்டாரு. இன்னைக்கு என்னத்துக்கு ஏத்தினாரு, எனக்கு நிறைய பால். ஏன்னா போன மேட்ச் அவருக்கு எப்படி போடணுங்கிறது கொஞ்சம் மறந்ததுனால இந்த மேட்ச் திரும்பி வந்து பாக்குறாரு. நிறைய பேர் புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் பீடா, உனக்குமே நீயும் ஆதி காலத்துல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆதி காலத்துல நீ போடும் போதெல்லாம் வந்து நீ வந்து அவர் பிஷன் சிங் பேடி பேட்ச், அதனால உனக்கு வந்து தெரிய சான்ஸ் இல்ல. பிஷன், மணிந்தர் சிங் இவங்க எல்லாம் ஆடும்போது நீ சேர்ந்து விளையாடி இருக்க. இப்ப எப்படின்னா ஸ்பின்னருக்கு T20 ஃபார்மேட்ல 2 மேட்ச் நீ உட்காத்தி வச்சனா அந்த ரிதம் போயிடும்.
திரும்பி வரும்போது டிஃபென்சிவா போடுறதா, அட்டாக் பண்றதா, எப்படி ஸ்லோ பண்றது, அந்த கான்பிடன்ஸ்க்கு ஒரு கேம் எடுக்கும். அதனாலதான் படிச்சு சொல்றேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. பிளேயர் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி வைஸ் கேப்டன் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனிவே வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நம்ம கட்டாயமா ரிவ்யூ பண்ணதான் போறோம். பட் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸோட இந்த ஒரு ஃபால், இன்னைக்கு அவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக அவங்க விழுந்தாங்க. ஓவர் ஹோல்டரும் ரொமாரி ஷெப்பர்டும் கொஞ்சம் எடுத்துட்டு போனாங்க ஸ்கோருக்கு. நீ என்ன போலிங் வச்சிருக்கேன்னு அகில் ஹுசைனை டிராப் பண்ண நான் தெரிஞ்சுக்கலாமா பீடா? அட போயா, எத்தனை தெரியா சொல்றது. இப்ப இவங்க வந்து அக்ஷர் பட்டேல் எதுக்கு டிராப் பண்ணாங்க? எதுக்கு டிராப் பண்ணாங்க? திஸ் அட போயா வாஸ் வெரி பர்சனலா பேசாத, கேர்ஃபுல்லா. அந்த அட போயா உங்களுக்கு இல்ல ஆஷா, டிராப் பண்ண உங்களுக்கு. நம்ம எப்படி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள இருக்கோம், இந்த மாதிரி கோவப்படுறிய தம்பி. அதாவது அது எப்படின்னா, இப்ப இவன் என்ன பண்ணா, அக்ஷர் பட்டேல டிராப் பண்ணி கும்மாங்குத்து வாங்கினான் அதே வென்யூல. அவன் என்ன பண்ணா, நீ லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் டிராப் பண்றியா, நானும் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வாங்கி கும்மாங்குத்து வாங்குறேன். இப்ப ஒரு நானும் ஒன்னு காக்கா கிள்ளிட்டேன், நீ என்ன காக்கா கிள்ளிட்ட. எப்படி ஆயிருக்கு? ஜிம்பாப்வேவை 2 பேரும் 250 அடிச்சு ஒரு வெதுப்பு வெதுப்புனா, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 2 பேரும் ஒரே கிரவுண்ட்ல லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை டிராப் பண்ணி ஒரு வெதுப்பு வெதுக்குனா, சேம் பிச்சு அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் கொல்கட்டாக்கு போறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஐ நோ நிறைய பேர் வந்து நீங்க அப்படி கார்ல போகும்போது எங்க பாட்காஸ்ட கேட்டுட்டே போவீங்க, வீடியோல பார்க்க மாட்டீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், இவன் இந்த காக்கா கில்லுன்னு சொல்ற போது மட்டும் எக்ஸாக்டா ஒரு 20th மினிட் வாக்குல 21st மினிட் வாக்குல தயவு செய்து வீடியோவை பாருங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹிலேரியஸா இருக்கு. நானே சொல்லிடுறேன், டைம் ஸ்டாம்ப் கொடுங்கன்னு கேட்காதீங்க, நானே கொடுத்துட்டேன் டைம் ஸ்டாம்ப் லைவா. இனிமே பீடாக அடுத்த இந்தியா ஜிம்பாப்வே போட்டு நொறுக்கிட்டாங்க. அந்த பக்கம் அவன் காலி, பாகிஸ்தானும் காலி, நியூசிலாந்து இங்கிலாந்து வர போறான், அப்படித்தானே? சோ 4 டீம் நம்ம சொன்னதுல இருந்து பாகிஸ்தான் மட்டும் குவாலிஃபை ஆக போகுது இல்ல, கரெக்டா? பாகிஸ்தான் நம்ம சொன்னதுக்காக குவாலிஃபை ஆகல, அவனுக்கே அவன் ஆகக்கூடாதுன்னு ஆசை. அப்ப நம்ம என்ன போய் தடுத்து நிறுத்த முடியாத? நம்ம சொல்றதுனாலே அது நடக்க மாட்டேங்குது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் உங்களை கேட்கறேன், அந்த மாதிரி ஒரு பொட்டன்ட் ஸ்பின்னிங் விக்கெட்டு பால் எப்படி திரும்புதுன்னா, நட்ராஜர் சில மாதிரி திரும்புது, சாதாரண திரும்பல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பீடா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஃபக்கர் ஜமான விளையாட மிடில் ஓவர்ஸ் ஐ திங்க் முந்தின மேட்ச் ட்ரை பண்ணிருக்காங்க. நான் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணோன்னு என்ன சொன்னேன், குவாஜா நஃபே இஸ் a player to watch out for அப்படின்னு. அவன் பாவம் வாட்ச் அவுட்னா சிட் அவுட்னு நினைச்சிட்டான் போல இருக்கு, வெளியே உட்காந்து வச்சிருக்கான். இப்ப அடுத்த மேட்சா விளையாட வைப்பானான்னு தெரியல. இந்த பாருங்க, ஏன் நான் என்னோட பிளேயிங் கிரவுண்ட்ல யார் இருந்தாங்க, வாட் சேம் திங் வாட் யூ எக்கோட். ஓகே, பாபர் அசாம் பதில கவாஜா நஃபே, நாட் ஈவன் ஃபக்கர் ஜமான். Even though Fakhar Zaman scores 100 next game, my team contained Khawaja Nafee in place of Babar Azam and Abrar Ahmed in place of one of the seamers. அது யார வேணா எடுத்துக்கோ, ஷஹீன் அஃப்ரிதியாவே இருக்கட்டும். அப்ரார் அஹ்மத் இல்ல அப்படின்னா நீ ஜெயிக்க முடியாது. இந்த நவாஸ் ஷாதாப் கான்ல வச்சு நீ வந்து உனக்கு வேலையை காப்பாத்துறதுக்காக நீ சொல்லலாம் நம்பர் 1 ஸ்பின்னர் இந்த வேர்ல்டுன்னு. அதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை எங்களுக்கு கிடையாது. உஸ்மான் தாரிக் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. he has bowled very well, which I'm not saying at all. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன், என்னோட கால் உஸ்மான் தாரிக் is going to change the fortunes for Pakistan. உஸ்மான் தாரிக்கை விட I rate அப்ரார் அஹ்மத் better and Abrar Ahmed can win games for you. Abrar Ahmed can bowl in the power play for you. அப்படிங்கும் போது உன் பிளேயிங் காம்பினேஷனே தெரியாம, இப்ப நான் போன மேட்ச் கேட்கணும் ஆஷா, இப்ப 165 அடித்து கஷ்டப்பட்டாங்க. ப்ரூக் ஒரு ஆள் தண்ணியா நின்று அடிச்சு கொடுத்தாரு. ஓகே, அந்த 24 பால் கவாஜா நஃபேவோ இல்லன்னா ஃபக்கர் ஜமானோ ஆடி இருந்தா ஒரு 10 ரன் கூட வந்திருக்குமா, வந்திருக்காதா? பதில், அவங்க 24 பால்ல எப்படியோ ஒரு 35 ரன் அடிச்சிருப்பாங்க 2 பேரும், இல்ல அவுட் ஆகாத ஆயிருப்பாங்க. 2 சீமருக்கு பதில சல்மான், அதான் நான் சொல்றேனே, உனக்கு ஷஹீன் அஃப்ரி தான் வேணும்னா அவர் ஆடுங்க. அப்ரார் அஹ்மத் அதான் தம்பி, அதாவது இந்த சிவாஜி பாட்டு பாடு, ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு அப்படின்னு ஒருத்தனை வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இதை வந்து ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். had they played Abrar Ahmed, had they played Khawaja Nafee, story would have been different for Pakistan because they lost a close game against England. இன்னொரு 15 ரன் would have made a difference. A guy like Abrar Ahmed would have definitely made a difference. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பாகிஸ்தானை சொன்னீங்களே, எனக்கு இங்கிலாந்து கண்டிப்பா வருவான்னு தெரியும். So that's a choice was between New Zealand அண்ட் பாகிஸ்தான்றதுனால நான் பாகிஸ்தானை சூஸ் பண்ணேன். லக்கிலி நீங்களும் அதான் சூஸ் பண்ணீங்க. இப்ப நிறைய பேரு
நான் என் கையை தூக்கி ஒத்துக்கிறேன் பீடா. நான் பாகிஸ்தானை சூஸ் பண்ணேன், மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். நியூசிலாந்து சூஸ் பண்ணிருக்கோம். அவன் போலிங் அட்டாக் மேல ஒரு நம்பிக்கையை வச்சேன், அவனோட செலக்ஷன் மேல நம்பிக்கையை வச்சேன், தவறு பண்ணிட்டேன். நீ தான் சொல்லுவேன் யூ காட் டு புட் யுவர் ஹேண்ட் அப்னு. நம்ம என்ன பண்றது, ஐ வில் புட் மை ஹேண்ட் அப் அண்ட் சே நான் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணேன், ஆனா அவங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கல, அதனால நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. 2 பேரும் கை தூக்கிடலாம். இத்துடன் மன்னிப்பு கேட்டு இந்த ஷோவை நிறைவுக்கு கொண்டு வரும் ஆன் சாம்பியன்ஸ் வாட்ச். இல்ல பதில் சொல்லுங்க. Who is responsible for this Pakistan's defeat? Tell me honestly. அத சொல்லிட்டு முடிங்க. நம்ம 2 பேர் தான் ரெஸ்பான்சிபிள். சூஸ் பண்ணதுனால தான் அவங்க குவாலிஃபை ஆகாம போயிட்டாங்க. நம்ம தான் வந்து அவங்க மேல கண்ணு வச்சுட்டோம். அதை சொல்லி இந்த ஷோ நிறைவுக்கு கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, போங்க மைக்ரோசைட்ல ஓரியோவோட ட்ரீம் பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஆல் வின் டுகெதர். பீடாக இருந்த ஃப்ளோல இன்டர்நெட் வந்து போனா கூட விட்டுருந்தா இந்த மேட்ச் ப்ரிவியூ எல்லாம் முடிச்சிருப்பாரு. நம்ம அடுத்த ப்ரிவியூ ஷோல சந்திப்போம். அன்டில் தென் கீப் ட்ரீமிங் டுகெதர், கீப் மேனிஃபெஸ்டிங் டுகெதர். போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும். இட்ஸ் அ வேர்ல்ட் கப் ஃபார் அஸ் டு டிஃபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ ஆன் சாம்பியன்ஸ் வாட்ச் நிறைவு கொண்டு வரேன். brought to you by Oreo.